நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அபிராமி பாட்டி கோவிலில் வச்சு பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. அம்மா அங்கே என்னம்மா நடந்துச்சு சொல்லுங்கம்மா, நீங்கள் வந்து சொல்கிற வரைக்கும் என் மனசே பக்கு பக்குன்னு இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, ஐயோ போடி அந்த அழகை பார்க்க சே ஒரு கண்ணு போதாது அப்படின்னு சொல்ல, என்னவா சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னதும், ஆமடி என் பேத்தி கழுத்தில் என் பேரன் தாலி கட்டின அழகு இருக்கே, ஐயோ சே அப்பயே மனசெல்லாம் குளிர்ந்து போச்சு அப்படின்னு சொல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. ச்சே என் பையனோட கல்யாணத்தை பார்க்குறதுக்கு எனக்கு தான் குடுப்பினையே இல்லாமல் போயிட்டு இருக்குமா. எப்பயாவது என் பையனோட கல்யாணத்தை பார்த்துடணும்னு நான் எவ்வளோ நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, ஆனால் அது நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, சரி விடுடி நம்ம பையன் நல்லா இருந்தால் போதும், அதுதானே முக்கியம், நம்ம பிள்ளை என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும், இனிமேல் அவன் சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா எங்கே வந்துட்டு தீபாவை நினச்சிட்டே வாழ்க்கையை பாழாக்கிடுவானோன்னு சொல்லிட்டு நினச்சேன், அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லாமல் தனிமரமாக நின்றுவானோ, நம்ம வந்துட்டு அவனை குழந்தை குட்டியோட பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இத்தனை நாள் ஏங்கி ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா. என்ன சொன்னாலுமே கேட்காம பிடிவாதமாக இருந்தான், ஆனால் எப்படி தான் மனசை மாற்றிக்கிட்டானோ தெரியல அப்படின்னு சொல்ல, பிறகு குடும்பத்துக்காக என் பேராண்டி என்ன வேணால் செய்வாம்ல, இல்லையா மனசை மாற்றி விட்டோம்ல, மாற்றினது என் அப்பே முருகன் தான், என் அப்பே சொன்னது தான் அப்படியே நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல, கார்த்தியையும் என் மருமக ரேவதியை உடனே பார்க்கணும் போல எனக்கு ஆசையாக இருக்குமா, அதுவும் என் அண்ணன் பொண்ணை என் வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கா பாருங்க அப்படின்னு பேசிக்கிட்டே சைடில் திரும்புகிறாங்க. பார்த்தா சாமுண்டீஸ்வரி அவங்க கோயிலுக்கு வராங்க. அதை பார்த்தது அம்மா அங்கே பாருங்க அண்ணி கோயிலுக்கு வராங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் தொலைஞ்சேன் நான் அப்படின்னு சொல்ல, சரி ஓடி போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஒரு தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க. பார்த்தா பின்னாடியே கார்த்தி ரேவதியே வர்றாங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட ஐயர் தான் வந்துட்டு கோயிலுக்கு போக சொல்லியிருப்பாங்க, அதனால தான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்துட்டு கோயிலுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ரெண்டு பேரும் ஒன்றா ஜோடியாக வரதை பார்த்தா அபிராமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் ரொம்ப வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூணுக்கு பின்னாடி நின்ன மாதிரியே வந்துட்டு வாழ்த்துறாங்க. அப்புறமேட்டு வாங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி நல்லா வந்துட்டு அமோக வரவேற்பு வந்துட்டு கொடுக்க, என் பொண்ணுக்கும் இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, ரெண்டு பேரும் வந்துட்டு நல்ல நீண்ட ஆயுளோடு இருக்கணும்னு சாமிக்கிட்ட வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பூஜைலாம் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. அப்போ வந்துட்டு மெட்டி போடணும்ல பொண்ணோட காலில், இந்தாங்க மெட்டி போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கையில் வந்துட்டு மெட்டியை கொடுக்க, ரேவதி வந்துட்டு முறைச்ச மணியே நின்றுட்டு இருக்காங்க. காலை காட்டுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கடுத்து ரேவதி வந்துட்டு காலை காட்டுறாங்க. கார்த்தி வந்துட்டு மெட்டி போடுறாங்க. அதை பார்த்தது கூட கொஞ்சம் பாட்டிக்கு அபிராமி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு, நீங்கள் வந்துட்டு ரொம்ப நாள் சந்தோஷமாக இருப்பீங்க, அந்த அம்மன் அதுக்கு துணை இருப்பா, தாராளமாக வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். அவங்க ரெண்டு பேர் கிளம்புறத அபிராமியை வந்துட்டு ஏக்கமாக பார்க்குறாங்க. சே இதெல்லாம் நம்ம வீட்டில் வச்சு நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், நம்ம வீட்டுக்கு பையனையும் மருமகளையும் கூட்டு போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பொண்ணு மாப்பிள்ளை வந்தாச்சு, ஆரத்தி எடுத்து வர வைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ரெடியாக இருக்கு. பட் இந்த பக்கம் ரேவதி மட்டும் பயங்கர கோவமாக இருக்காங்க. அரிசியெல்லாம் வச்சு அதை வந்துட்டு மணப்பெண் வந்துட்டு ஏற்றி விட்டுட்டு உள்ளே போவாங்கல்ல, அதுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் ரெடியாக வச்சுட்டு ரெண்டு பேரும் ஒன்றா நில்லுங்க, ரேவதி இந்த இதை எத்தி விட்டுட்டு நீ வீட்டுக்குள்ளே வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு அதிலலாம் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, இதெல்லாம் தேவையே இல்லை, என்னை வந்துட்டு கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ரேவதி வந்துட்டு உள்ளே போகிறாங்க. கார்த்தி வந்துட்டு அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க வாசல்லேயும். அப்போ வந்துட்டு ரேவதியோட அப்பா சொல்கிறாங்க, மாப்பிள்ளை நீங்கள் எதுவும் கோச்சிக்காதீங்க, ரேவதி கொஞ்சம் கோவமாக இருக்கா, அதனால தான், கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும், கண்டிப்பாக உங்களை புரிஞ்சுக்குருவா அப்படின்னு சொல்ல, நான் எதுவும் நினைக்கல மாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு சொல்லிடுறாரு. எங்கிட்ட வந்துட்டு மயிலும், சரி விடுப்பா அதெல்லாம் கூடிய சீக்கிரம் ரேவதி மனசு மாறிடுவா, இப்போ நீ என்னோட சகலை ஆகிட்டல்ல, அப்பாடா இனிமேல் நமக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை மதிப்பு எல்லாம் இனி கிடைச்சிரும், எல்லாத்தையும் நம்ம கார்த்தி பார்த்துக்குருவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்துட்டு ஒருத்திக்க சந்தோஷமாக இருக்காங்க. ரேவதி விடுவிடுன்னு ரூமுக்குள்ளே போகிறாங்க. அப்படியே கோவமாக வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. கார்த்தி வந்துட்டு அமைதியாக வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு வர்றாங்க. உடனே வந்துட்டு ரேவதி சொல்கிறாங்க, ஒரு வழியாக எல்லாரையும் ஏமாற்றி என் கழுத்தில் தாலியை கட்டிட்டேல, ஆனால் இந்த தாலியை கட்டி இங்கே நீ சந்தோஷமாக இருந்துட முடியும்னு மட்டும் நினச்சிடாத அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்துட்டு அமைதியாகவே ரேவதியை பார்க்க அதோட பார்த்திங்கன்னா வீடியோ முடிஞ்சிடுது.